ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி காலையில் அப்பாவுடைய பிரசன்னத்தில் நாம் வந்து கூடியிருப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம், அது பாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாத வாக்குத்தத்த செய்தியை கொடுப்பதற்கு என்மேல் சீட்டு விழுந்திருக்கிறது அப்படின்னு நம்புகிறேன். பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஓகே, பாஸ்டர் ஆல்ரெடி கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்து சமூகத்தில் இருந்து இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை எடுத்து அதை எனக்கு சென்ட் பண்ணாங்க. இதிலிருந்து நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன்படி உங்களோட கூட நான் அந்த வார்த்தையை தியானித்து ஷேர் பண்ணி உங்களுக்காக நான் ஜெபிக்க, உங்களை ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். இந்த அக்டோபர் மாதம் வாக்குத்தத்தமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அருமையான வார்த்தை சங்கீதம் 46ஆம் சங்கீதம். சங்கீதம் 46, அதிலே 10வது வசனத்தை சத்தமாய் வாசிக்கலாம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அருமையான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இந்த அக்டோபர் மாதம் நம்முடைய சபைக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அப்பா வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக அவருடைய பிரசன்னத்திலிருந்து ஒரு சில மணி துளிகள், சில வினாடிகள் நாம் ஜெபம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்க்கலாம். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ ஃபாதர். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று அப்பா நீங்க கொடுத்திருக்கிற இந்த அருமையான வாக்குத்தத்தத்திற்காக நாங்கள் நன்றி சொல்றோம். ஒவ்வொரு மாதமும் நீர் எங்களுக்கு வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை பொழிகிறீர், அதை நிறைவேற்றியும் வருகிறீர். நீர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, நீர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பீரோ. அப்பா நீர் உண்மை உள்ளவராய் இருப்பதற்காய் நன்றி, நீர் உண்மை உள்ளவராய் இருப்பதற்காய் நன்றி. இப்படியாய் வார்த்தை சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. எவ்வளவோ வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில கொடுத்து அதற்கு இன்றை வரைக்கும் அவர் உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார். இப்பொழுது வரைக்கும் நமக்கு ஒரு உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறாரே. அந்த உண்மையை எண்ணி நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் வல்ல நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற இந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற ஒரு 2 வார்த்தையை மாத்திரம் நான் விளக்க விரும்புகிறேன். அதை மெடிடேஷன் பண்ணி அதில் இருக்கிற காரியங்களை அறிந்து கொள்ளும்படியா நான் ஆசைப்படுறேன். ஒன்று என்ன அப்படின்னா, அமர்ந்திருப்பது. சொல்லுங்க, அமர்ந்திருப்பது. 2வது அறிந்து கொள்ளுவது. அவ்வளவுதான். இந்த வாக்குத்தத்தத்திலிருந்து நம்ம தியானிக்கக்கூடிய 2 முக்கியமான வார்த்தைகள், அமர்ந்திருப்பது, அறிந்து கொள்ளுவது. இந்த 2 வார்த்தையில ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன்னா ரிவர்ஸ்ல வர விரும்புறேன். அதாவது அறிந்து கொள்ளுதல்ல இருந்து நான் வர விரும்புறேன். அடுத்து அமர்ந்திருக்கிறத நம்ம மெடிடேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தை அர்த்தம் என்ன? நாலேஜ் ஆஃப் காட். கடவுளை அறிந்து கொள்ளுகிற அறிவு, அறிகிற அறிவு. சொல்லுங்க, அவரை அறிகிற அறிவு. அவர் சொல்றார்ல, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்னை அறிந்து கொள்ளுங்கள், என்னை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா என்ன அர்த்தத்தில், மீனிங்ல அந்த வார்த்தையை அவர் பேசுறார் அப்படின்னு பார்த்தா, வேதத்தில் இந்த அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு மீனிங் நம்ம புரியணும்னா இதுக்கு கோர்வையா இருக்கிற ஒரு வசனத்தை, வார்த்தையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏன்னா நான் சொல்ல போகிற அந்த வசனத்தில் இருக்கிற அந்த வார்த்தையும் இப்போ இந்த அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கும் ஒரே மீனிங் தான் சொல்லப்படுதான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இதை புரிஞ்சுக்கிட்டா இந்த அறிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்னு ஈஸியா நம்ம புரிஞ்சுக்க முடியும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி
காயினை பெற்று கர்த்தராலே ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். அதாவது இந்த இடத்துல ஆதாம் ஏவாளை அறிந்தான் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? இந்த அறிவை தான் தேவனை அறிகிற அறிவுக்கும் ஒப்பனையாகவே சொல்லுகிறார்கள். வேதத்தில் முதல் அறிந்தான் அப்படிங்கிற வார்த்தையே ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் தான் வருகிறது அப்படின்னு நினைக்கிறேன். என்ன மீனிங்? ஆதாம் ஏவாளை அறிந்தான் அப்படின்னா தெரிந்து கொள்றது இல்ல, அவன் அனுபவித்து அவளை அறிகிற ஒரு அறிவை தான் அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல என்ன சொல்ல வரோம்னா, அந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம இந்த வார்த்தையை விளக்குறோம் அப்படின்னா, ஏதோ இப்படி சொல்லுவாங்க தெரியுமா, உங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டா, அப்பா உங்க அப்பா பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அந்த தெரியறது கேட்கல, உங்க அப்பா யாரு எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு நீங்க ஒன்று சொல்லுவீங்க பாத்தீங்களா, அந்த அறிவை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படின்னா, என் அப்பா பேர் என்ன அப்படின்னு நீங்க கேட்ட உடனே ஒரு தெரிஞ்சிருக்கு சொல்லுவீங்க. ஏன்னா உங்க அப்பா பேர் உங்களுக்கும் தெரியும், வேற யாருக்கும் கூட தெரிஞ்சிருக்கலாம். ஏன் உங்களை கூட உங்க பேர் உங்களுக்கு மட்டுமா தெரியும், வேற யாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அந்த அறிவு மட்டும் இல்ல, இது உங்களை அனுபவிக்கிற ஒரு நபர் அல்லது உங்க வாழ்க்கையில நீங்க உங்க கூட இருந்து வாழ்ந்திருக்கிற ஒரு நபர் உங்களை பத்தி தெரியுமான்னு கேட்டா சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஆமா அவர் கூட இத்தனை வருஷமா நான் பழகி இருக்கிறேன், அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அப்படின்னு உங்களை பத்தின காரியங்களை சொல்லுவாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரியான அறிவு, அவரை அறிகிற அறிவுங்கிறது என்னன்னா, அவரை அனுபவித்து அது நிமித்தம் வருகிற உண்டாகிற அறிவை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த மாதம் அப்படிதான் சொல்றாரு, என்னை அனுபவித்து அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நிறைய நேரத்தில் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்கலாம் கேட்பாங்களாம், ஏய் எங்க சாமி பேர் இதுடா, உங்க சாமி பேர் என்னடா அப்படின்னா, எங்க சாமி பேர் இயேசு அப்படின்னு. சாமி பேர் இயேசுன்னு சொல்றதுக்காக மட்டும் நம்ம அழைக்கப்படவில்லை. உங்க சாமி யாரா இருக்கிறார், இயேசு யாரா இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? அவரோட நீங்க வாழ்ந்திருக்கீங்களா, அவரோட பழகி இருக்கீங்களா, அவர் எப்படிப்பட்ட தன்மையோடவரா இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க அவரோடு கூட வாழ்ந்து அனுபவிச்சு அது நிமித்தம் உங்களுக்கு ஒரு நாலேஜ் வருது பாத்தீங்களா, அந்த நாலேஜை நீங்க பேசணுமா. அந்த அறிவுல கர்த்தர் நம்மளை நம்முடைய சபையை கொண்டு வர விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லாவே இந்த வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்தினார். நான் எடுத்து வச்சிருந்த காரியங்களும் பாஸ்டர் அழகா வந்து சொன்னாங்க. கடைசியா முடிக்கும் போது, கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. இதுதான் அவரை அறிகிற அறிவு. கர்த்தர் நல்லவர் அப்படின்னு தெரியுது இல்லைங்க. எப்படி தெரியும்? எஸ், நான் அவரை அனுபவிச்சிருக்கிறேன், அவர் அனுபவிச்சிருக்கிறேன், அதனால அவர் நல்லவர் சொல்றோம். இந்த நாலேஜ அப்பா சொல்றாரு, இந்த அக்டோபர் மாதத்துல அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா, என்ன அனுபவிச்சு நீ அறிந்து கொள். இன்னும் நிறைய டைம் நம்ம வாழ்க்கையில, நிறைய பேர் வாழ்க்கையில சில ஏரியாக்கள்ல இன்னும் ஒரு அனுபவிக்க முடியாமலே இருக்கிறோம். ஒத்துக்கிறீங்களா? சில ஏரியாக்கள்ல இன்னும் அவரை குறித்ததான அறிவுல நம்ம குறைவா தான் இருக்கிறோம். அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் இந்த மாதத்துல அது நிறைவாக்குவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிற அறிவு. இது வந்து எப்படி சொல்றதுன்னா, அந்த இன்னும் இந்த அறிவை பத்தி டெஃபினிஷன் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்ப மேரேஜ் ஆகாத நபர்கள் இங்க இருப்பீங்க, திருமணம் ஆகாத சில நபர்கள் இருப்பீங்க. அவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். மேரேஜ் ஆனவங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை இவங்க பார்த்து அது நிமித்தம் ஒரு அறிவு இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஓ, மேரேஜ்னா இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். சரிங்களா? இப்படி சில நேரங்களில் நம்ம தேவனை இங்க பிரசங்கிக்கிறாங்க பாருங்க, இதை நிமித்தம் கேட்டு ஒரு நிமிஷம் ஒரு சில நேரங்கள் அறிஞ்சிருப்பீங்க, கர்த்தரை அறிஞ்சிருப்பீங்க. ஆனா அது முழுமையான அறிவாய் நாம் சொல்ல முடியாது. அந்த திருமணத்தை குறித்ததான ஒரு அறிவு அவருக்கு வேணும்னா, அந்த திருமணத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் அந்த பூரணமான அறிவை பெற முடியும். இது எப்படி, இன்னும் சில உதாரணத்துக்கு சொல்லலாம். ஒரு கம்பெனிக்கு வந்து ஒருத்தர் வந்து இன்டர்வியூ போறாருன்னு வச்சுக்கலாம். ஏற்கனவே ஆல்ரெடி கம்பெனியில் ஒர்க் பண்ணவர், அவர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த கம்பெனி இப்படி இருக்கும், இந்த கம்பெனியில் வந்து இவ்வளவு சேலரி, இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இவ்வளவு ப்ரையாரிட்டி இருக்கு, இவ்வளவு ஃப்ரீடம் இருக்கு, இப்படிலாம் சொல்லும் போது அதனால் உண்டாகிற அந்த கம்பெனியை குறித்தான அறிவு அவருக்கு இருக்கும். ஆனா அது முழுமையான அறிவா இருக்க முடியாது. அவர் போய் என்ட்ரி ஆகி உள்ள ஒர்க் பண்ணி அந்த இடத்துல வந்து அவர் அதோட கலந்து வாழ்ந்து அதுக்கப்புறமா தெரியும், என்னடா சொன்ன வெளியே வந்து அப்படிம்பாரு, கம்பெனியை பத்தி நல்லதாவா சொன்னேன், நான் உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது அப்படின்னு அந்த அனுபவத்து நிமித்தம் உண்டாகிற ஒரு அறிவு. ஆமென்.
அதே மாதிரி சிலர் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட், காலேஜ் போறதுக்கு முன்னாடி காலேஜ்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படி இந்த நிறைய பேர் சொன்னதெல்லாம் வச்சு பார்த்து அப்படியே ஒரு மைண்ட்ல ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க. அது அந்த அறிவு வந்து காலேஜ் பத்தி முழுமையான அறிவா இருக்காது. அவங்க என்னைக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓ இதுதான் இந்த காலேஜுடைய அட்மாஸ்பியர், இந்த சிச்சுவேஷன் சொல்லி அனுபவிச்சு வரக்கூடிய அறிவு. இந்த காலை வேளையில் நான் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தரை அறிகிற அறிவு அப்படிங்கிறது எதை சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்குன்னா, நீங்கள் அவருக்குள் அவரோடு இசைந்து அவரை அனுபவித்து வாழ்கிற வாழ்க்கை நிமித்தம் அவரை குறித்து நீங்க ஒன்னு பேசுவீங்க பாத்தீங்களா, அந்த அறிவை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ என்னை அனுபவித்து அறிந்து கொள், அமர்ந்திருந்து என்னை அனுபவித்து அறிந்து கொள் அப்படிங்கிறார். ஏன் அனுபவிக்கணும், ஏன் அவர் அறிந்து கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. அவரை அறிந்து கொள்றதுக்கு மிக முக்கியமான சில காரணங்கள்லாம் இருக்கு. அதை நம்ம அப்படியே வர பார்க்கலாம். என்ன சொல்ல வரேன்னா, அவரை அனுபவித்து, சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பைபிள் காலேஜ் நாங்க படிச்சு போயிருக்கிறேன். பைபிள் காலேஜில் ஒரு 3 இயர்ஸ் பண்ணியிருக்கிறேன். அங்க அவங்க சொல்லிக் கொடுக்குற சில பாடங்கள், கடவுளை பத்தி அவங்க பேசுற வார்த்தைகள் எல்லாமே வந்து ஊழியத்தெல்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த நாலேஜை வச்சு மட்டும் என்ன பண்ணிட முடியல, ஃபீல்டில் இறங்கி வேலை செய்ய முடியல. ஏன்னா அது வந்து ஒரு தியரி, பிராக்டிக்கலா என்ன பண்ண முடியல. பிராக்டிக்கல் வரும்போது அது இப்போ பிரசங்கம் பண்றதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. பிரசங்கம் பண்றதுக்கு இந்த ஸ்டைல்ல பண்ணணும், இந்த தலைப்பின்களை நீங்க பண்ணலாம், இப்பெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அது வந்து எப்படி இருக்குதுன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஏட்டு சுரக்காய் அப்படின்ட்டு. அது மாதிரி தேவனை மேலோட்டமா அறிகிற அறிவு வாழ்க்கைக்கு உதவ போவதில்லை. நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அவரோடு வாழ்ந்து அவரை அனுபவித்து அவர் நல்லவர் என்பதை ருசி பார்த்து வரக்கூடிய அந்த அறிவு தான் உங்க வாழ்க்கையில ரியலான, உண்மையான, முழுமையான ஒரு அறிவாய் அது இருக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இந்த அறிவில் குறித்து, கர்த்தரை அறிகிற அறிவை பற்றி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வெளிச்சம் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாள் ஒரு போன வாரம் நினைக்கிறேன், ஈவினிங் அப்படியே சும்மா படுத்துருக்கிறேன் பெட்டில். என் மைண்டில் ஒரு நல்ல ஒரு வார்த்தைன்னா வசனம் இல்லை, ஒரு வார்த்தை உதிக்குது, இங்கிலீஷில் வருது. அதுவும் பரவாயில்ல, நம்ம இங்கிலீஷ்ல தான் நமக்கு வார்த்தை வருதுன்னு சந்தோஷமா தான் இருந்தது ஒரு பக்கம். என்ன வார்த்தை அப்படின்னா, அந்த வார்த்தையை விளக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக நம்ம சொல்லுவோம் தெரியுமா, சர்ச்சிலையோ வீட்டிலையோ பிரேயர்லையோ சொல்லுவீங்க, அவரை நோக்கி பாருங்கள் சொல்லிக்கிறோமா. வசனமும் அப்படி இருக்கு இல்லையா, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இப்படிதான் நம்ம கேட்டிருப்போம். எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை வந்தது, லுக் ஹிஸ் காட் அப்படின்னு வந்துச்சு. இந்த வார்த்தை தாங்க தெளிவா வந்துச்சுங்க, லுக் ஹிஸ் காட் அப்படின்னு. உடனே நம்ம தான் ஏதாவது ஒரு வார்த்தை வந்து டக்குன்னு டிரான்ஸ்லேட்டர் தான் எடுத்து பார்ப்போம், அப்படின்னா என்ன அப்படின்னு அடிச்சு பார்க்குறோம் கூகுள். லுக் ஹிஸ் காட், அவருடைய கடவுளை பார் அப்படின்ட்டு. அவருடைய கடவுளை பாரா? உடனே எனக்கு அப்படியே மெடிடேட் பண்றேன், யாரு, எப்படி, என்ன அவருடைய அப்படிங்கும்போது அப்படியே மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை லைட் போட்டு காமிக்கிறார். என்ன அப்படின்னா, நீ அப்பாவை பாரு, ஆனா எப்படிப்பட்ட அப்பாவை நீ பார்க்க போற, யாருடைய அப்பாவை பார்க்க போற, நீ கிறிஸ்துவின் அப்பாவை பார், இயேசுடைய அப்பாவை பாரு அப்படின்னு. இயேசுடைய அப்பாவை பார்க்கணும், இயேசுவின் அப்பா தான் பிதா. ஸோ எப்படி அவரை நான் எப்படி பார்க்கணும், ஏன் அப்படி அந்த மாதிரி வேர்டு வந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒரு காரியம் எனக்கு தெளிவானது. ஒரு சின்ன உதாரணம் மூலமா அப்படியே எனக்கு ஆண்டவர் அதை விளக்கம் கொடுக்கிறார். நான் இருக்கிறேன், என் பையன் இம்மான் இருக்கிறான், பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, குட்டி பொண்ணு. இப்போ அந்த பொண்ணுகிட்ட, பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட ஒருத்தர் சொல்றார், ஒரு சவுண்டு வருது. என்ன சவுண்டு வருது, நீ இம்மானுடைய அப்பாவை பாரு, இம்மானுடைய அப்பாவை நீ பாரு அப்படின்னு அவங்களுக்கு சொன்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் எனக்கு. ஏன் அவ இம்மானுடைய அப்பாவை பார்க்கணும் அப்படின்னா, இம்மானு தான் அவங்க அப்பாவோட டைரக்ட் கனெக்ஷன்ல இருக்கிறான், அவரோடு கூட இருக்கிறான், எப்பவுமே அவரோடு ஒட்டி உணஞ்சி அவன் படுத்திருக்கும் போது, வைக்காத விளையாடும் போது எல்லா நேரமும் இம்மான் அவங்க அப்பாவோடய கூட இருக்கிறான். நீ வந்து அவங்க அப்பாவை நீ வெளியிலிருந்து பார்க்காத, நீ
இம்மானுடைய அப்பாவை பார். அப்படின்னா அவருடைய அனுபவத்திலிருந்து நீ அவரை பார்க்கும்போது முழுமை தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே ஷாக்கா இருந்துச்சு. ரொம்ப உற்சாகமா இருந்து சந்தோஷமா இருந்தது. அப்போ ஒரு வசனம் எனக்கு கோர்வையாகுது. எபிரேயர்ல வாசிக்கும் போது ஒன்று இருக்கும், பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய குமாரன் மூலமாய், அப்படிதானே வரும், குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். என்னன்னா தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருந்தாங்க, அவரை அறிகிற அறிவில் இருந்தாங்க. ஆமேனா, தீர்க்கதரிசிகள் தேவனுடைய தாசர்கள் பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் இருந்தாங்க தேவனை பத்தி பேசுறதுக்கு, அவரை அறிகிற அறிவில் பேசினாங்க. ஆனா அது எல்லாமே எப்படி தெரியுமா, பங்கு பங்காக வகை வகையாக தான் இருந்துச்சான். ஆனா பூரணமாய் பிதாவை அறிந்தவர் இயேசு மாத்திரமே. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இந்த வார்த்தையெல்லாம் கோட் பண்ணி, லுக் ஹிஸ் காட், நீ அவருடைய கடவுளை பார், நீ இயேசுவை பார்த்து, இயேசுவின் மூலமா நீ அவரை பாரு. இயேசு எப்படி பிதாவோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தாரோ, வாழ்ந்திருந்தாரோ, அவருக்கு என்ன நாலேஜ் இருந்திருக்குமோ அந்த நாலேஜ் உனக்கு வேணும்னார். வாவ், ஹல்லேலூயா. இயேசுவுக்கு பிதாவை குறித்ததான எப்படிப்பட்டதான ஒரு அறிவு, ஒரு அனுபவத்து நிமித்தம் உண்டான அறிவு இருந்ததோ, அதே அறிவு மட்டும்தான் நமக்கும் பூரணமான அறிவா இருக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. வா ஆண்டவரே, இனி நான் அப்படிதான் வாழ விரும்புறேன். ஏன்னா இயேசுவுக்கு பிதா நிஜமானவரா இருப்பார், என்னால் எனக்கும் அவர் நிஜமானவர் தான். ஒரு ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதா இயேசுவை எப்படி நேசிக்கிறாரோ அதே போலதான் என்னையும் நேசிக்கிறார். இன்னும் இதை தெளிவா சொல்லணும்னா, 2 பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு. மூத்த பையன், இளைய பிள்ளை. மூத்த பையன் என்னை எப்படி அறிஞ்சிருக்கிறானோ அதே மாதிரி இளைய பிள்ளையும் என்ன அறிஞ்சிருக்கணும் அப்படின்னு பிதா விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு நமக்கு மூத்த சகோதரரா இருக்கிறாராம். ஆமென் தானே. இயேசு நமக்கு அண்ணனா இருக்கிறார். அப்படித்தானே போட்டிருக்கு. ரோமர் 8:29 வாசிங்களேன். அப்படி வாசிடலாம். ரோமர் 8:29 என்ன போட்டிருக்கு? அவர் நமக்கு என்னவா இருக்கிறாராம்? அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. கவனிங்க, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவர் இருக்கும் பொருட்டு. இயேசுவை குறித்து வேதம் பிரியா சொல்லுகிறது, ஒரே பேரான குமாரன் அப்படின்னு இருந்தவர் சிலுவைக்கு பின்பாக முதற் பேரானவராய் மாறி இருக்கிறார். அப்படிதானா? ஒரே பேரானவர் முதற் பேரானவர் அப்படின்னு என்ன? அடுத்த பிள்ளை வந்துருச்சுன்னா நம்ம மூத்த பிள்ளை ஆகிடுவோம். ஃபர்ஸ்ட் பிள்ளைய. எத்தனை பிள்ளைங்க? ஒரே பிள்ளைங்க. அடுத்த குழந்தை வந்தவொடனே இது மூத்த பிள்ளை ஆயிடும். அது மாதிரி ஒரே பேரான குமாரன் நம்மெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் முதற் பேரானவராய் மாறி இருக்கிறார். முதல் பிள்ளை எப்படி அப்பாவை அறிந்திருந்ததோ அதே போல இளைய பிள்ளையாகிய நம்மளும் அப்பாவை அப்படிதான் அவ்வளமாய் அறிந்திருக்க வேண்டும் என்பதே அப்பாவுடைய சித்தமாய் திட்டமாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த அக்டோபர் மாதம் அது உங்க லைஃப்ல ஸ்டார்ட் ஆகும். ஹல்லேலூயா. அப்பாவை அவர் பார்த்த விதத்தில், இயேசு பிதாவை அறிந்த விதத்தில் நீங்களும் நானும் கட்டாயம் அறிவோம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. சாதாரண வார்த்தை இல்ல, சாதாரண சத்தியம் இல்ல, வேற லெவல், மிக முக்கியமான விஷயம் நான் பேசிக்கொண்டிருக்கிறது. அண்ணன் எவ்வளியோ நாமும் அவ்வளியே சொல்லுவாங்க பாருங்க. அண்ணன் வழிதான் நாங்க அப்படின்ட்டு. எஸ், எங்க அண்ணன் வழிதான் நம்மளும். எந்த அண்ணனை சொல்றோம்? ஜீசஸ் நமக்கு யாரா இருக்கிறாரு? பிரதரா இருக்கிறார், மூத்த சகோதரரா இருக்கிறார். அவர் வழியில தான் தம்பிகள் நம்மளும் என்ன பண்ணுவோம்? கொடி எடுத்துட்டு போக வேண்டியதான். அண்ணன் வழியில. ஓகே, இந்த நாலேஜ், இந்த அறிவு ஏன் அவ்வளவு முக்கியம், அவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா? 100% இம்பார்ட்டன்ட்ங்க. இயேசு பிதாவை அறிந்த வண்ணமாகவே நாமும் அறிவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. யோவான் 17:3 வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இந்த நாலேஜ் ஆஃப் காட் அப்படிங்கிறது தான் என்னதான் எட்டர்னல் லைஃபே. அதானா அவரோடு உறவுல இருக்கிற அந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அந்த அறிவு இருக்கு பாத்தீங்களா, அந்த அந்த அனுபவம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் எட்டர்னல் லைஃபா, நித்திய ஜீவனா. நீங்க ஜீவன்ல வாழணுமா? உறவுல வாழணும், அவ்வளவுதான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜீவன்ல வாழணும்னா
உறவுல வாழணும். உறவுல வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜீவனில் வாழ்கிறார்கள், நித்திய ஜீவனில் வாழ்கிறார்கள், ஜோய ஜீவனில் வாழ்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவரகமான ஜீவனில் வாழ்கிறார்கள். நீங்க ஜீவன் உள்ளவர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், லைஃப உடையவன். லைஃப உடையவரா இருக்கிறதுனால நீங்க நிச்சயமா என்ன பண்ண முடியும்னா அந்த உறவுல வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி அவரை அனுபவிச்சு அறிந்து கொள்ள நாம் என்ன செய்யணும்? இதுதான் ஃபைனல். இப்படி நாம அவரை அறிந்து கொள்றதுக்கு நாம செய்ய வேண்டியது என்ன? அதுதான் இந்த வாக்குத்தத்தத்துடைய முதல் பகுதி எடுத்து பார்க்க போறோம். சிம்பிள். என்ன பண்ணணுமா? கம்முன்னு இருங்க, அமர்ந்துருங்க. ஒருத்தர் சொன்னார், கம்முன்னு இருந்தா ஜம்முன்னு இருக்கலாம். கம்முன்னு இருங்க. ஓகே, அதாவது இப்போ அமர்ந்திருந்தால் அமர்ந்திருப்பது என்ன அப்படிங்கிறதையும் விளக்க போறோம். அறிந்து கொள்றதுன்னா இந்த அறிந்து கொள்றது விஷயத்தை நிறைய நம்ம என்ன பண்ண முடியும்? பேசலாம், தியானிக்கலாம், நீங்களும் வேதத்தில் வாசிக்கலாம். ஸோ நமக்கு டைம் கம்மியாக இருக்கனால அடுத்து என்ன பண்ண போறோம்? இந்த அறிந்து கொள்வதற்கான வழியை கர்த்தர் எங்க வச்சிருக்காராம்? அமர்ந்திருப்பதில் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் அந்த வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் இருக்குல்ல. இந்த அமர்ந்திருந்து அப்படிங்கிற வார்த்தைக்கு மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் ஒரு வெர்ஷன் இருக்கு. அதுல இந்த அமர்ந்திருப்பது என்ன, அமர்ந்திருக்கிறதுனா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான விளக்கம் போட்டிருந்தது. அருமையான விளக்கம். இப்போ அந்த விளக்கம் எப்படி இருக்கும்னா, நல்லா கவனிங்களேன். நிறைய பேர் நம்ம டிராஃபிக்ல வந்து இருந்திருப்போம். டிராஃபிக்ல நிறைய பேர் சிக்கியிருப்போம். நம்மளுக்கு தெரியும், நிறைய பேர் டிராஃபிக்ல நம்ம சிக்கியிருப்போம் சில நேரங்களில். அந்த டைம் நம்ம டிராஃபிக்ல சிக்னல்ல அப்படியே கச்சமுச்சா அடிச்சிட்டு இருக்கோம், ஹாரனும் அதுவும் இதுவும். அந்த டைம் பார்த்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோன் வந்திருக்கும், முக்கியமான ஒரு ஃபோன் கால் வரும். அப்போ நம்ம எடுத்து கால் பண்ணி அட்டன் பண்ணி பேசும்போது நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்காது, அவங்க பேசுறது நமக்கு கேட்காது. அப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த சிக்னல், இந்த டிராஃபிக் இல்லாத ஒரு இடத்துக்கு போய், எந்த சத்தமும் இல்லாத இடத்துக்கு போய் நம்ம பேசுவோம். பார்த்தீங்களா? அமர்ந்து இருக்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு டெஃபினிஷன் தான் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, ஸ்டெப் அவுட் ஆஃப் த டிராஃபிக். இப்படியே சொல்லப்பட்டிருக்கு, ஸ்டெப் அவுட் ஆஃப் த டிராஃபிக். போக்குவரத்திலிருந்து வெளியே வா. நீங்க அமர்ந்து இருக்கிறது என்ன தெரியுமா? உங்க இருதயத்தின் ஒரு நிலையை தான் அது காண்பிக்குது. அமர்ந்திருப்பது என்பது ஒரு நம்முடைய இருதயத்தின் ஒரு விதமான நிலையை காண்பிக்குது. அதை எப்படி விளக்கம் கொடுக்குறாங்களாம்? ஒரு விதமான கச்ச 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 கச்சன்னு அடிக்கும் பார்த்தீங்களா? இந்த மாதிரியான இருதயத்திலிருந்து, அந்த மாதிரியான சூழ்நிலையிலிருந்து உன் இருதயத்தை அப்படியே செப்பரேட் பண்ணி வெளியே கொண்டு வந்து ரிலாக்ஸ்டா அவர் பேசுறது உங்களுக்கு கேட்கும்படியான இடத்துக்கு வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு பேர் தான் அமர்ந்து இருக்கிறதா. இதுக்கு பேர் தான் அமர்ந்து இருக்கிறதா. இன்னும் இந்த அமர்ந்து இருக்கிறத வந்து நம்ம ஈஸியா பண்ணிட முடியாது பாருங்க. நிறைய விஷயங்களை வந்து பைபிள்ல பெற்றுக்கொள்றதுலே இல்லை, பெற்றுக்கொள்றதுலே நிறைய காரியங்கள் இல்லை, கற்றுக்கொள்றதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய காரியங்கள் இதுல தான் இருக்குது, கற்றுக்கொள்றதுல தான் இருக்கே தவிர பெற்றுக்கொள்றதுலாம் பெருசா எதுவுமே இல்லை. சில ஒருத்தர் போய் ஜெபம் பண்ணாராம், ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் எனக்கு நல்ல பொறுமையை தாங்க அப்படின்னாராம். என்ன சொன்னாரா? வேடிக்கையா ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நல்ல எனக்கு பொறுமையை தாங்க அப்படின்னாராம். உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணார் அதுக்காக. வீட்டுக்கு போன உடனே அப்படியே வந்துச்சு பாருங்க சண்டை. அது வரைக்கும் இல்லாத ஒரு கோபம் அவருக்கு வந்து எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி போட்டார். என்ன உடனே அவர் கேள்வி, ஆண்டவர் இப்போ தானே அவங்ககிட்ட பொறுமையை நான் கேட்டு வந்தேன், எனக்கு பொறுமையை நீங்க அப்ப என் ஜெபத்துக்கு நீங்க பதில் தரல. உடனே அப்பா சொன்னாராம், எப்பா இது பெற்றுக்கொள்ற விஷயம் இல்லை, இதை நீ கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அப்படின்னு. இது மாதிரி அமர்ந்திருப்பது அப்படிங்கிறத நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும்னு வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 131ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 131:2 குயிக்காடுங்க. சங்கீதம் 131 2வது வசனம். என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணின. என் ஆத்மாவை அடக்கி அமர அவர் பண்ணல, நான் பண்ண அப்படிங்கிற. ஒரு ஆமீன் சொல்லுங்க.
இந்த அமர்ந்திருக்கிற விஷயத்த நீங்களே வந்து உங்க ஹார்ட்டை ஒரு தீர்மானம் எடுத்து அந்த டிராபிக்ல இருந்து வெளியே வரணும். நீங்க தான் தீர்மானம் எடுத்து உங்க ஆத்மாவை அடக்கி அமர பண்ணணுமா. இதையும் அந்த மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல அருமையான வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கு. ஐ கல்டிவேட்டட் ஏ குவைட் ஹார்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, நான் அமைதியான இருதயத்தை வளர்த்து கொண்டேன். அந்த அடக்கி அமர பண்ணினேன் அப்படின்னு வார்த்தைக்கு நல்ல அருமையான வார்த்தை என்ன போட்டிருக்கு, நான் அமைதியான இருதயத்தை வளர்த்து கொண்டேன். இதை வந்து நான் பிராக்டிஸ் பண்றேன். எந்த சூழ்நிலைகள் எப்படி ஒரு மாதிரி இருந்தாலும் என் இருதயத்தை அந்த சூழ்நிலை மத்தியில் காம வச்சுக்க நான் வந்து பிராக்டிஸ் ஆகியிருக்கிறேன், பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன். பொதுவாகவே இந்த சுனாமிலாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் என்ன சொல்றாங்கன்னா, சுனாமி வந்து வரும்போது வெளியில தான் அப்படியே கொந்தளிச்சுதான். ஆனால் கடலின் ஆழத்தில் கொந்தளிப்பு வெளியில வந்தாலும் கடலின் ஆழத்தில் ஒரு மயான அமைதி இருக்குமா. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் வெளியில் அப்படியே கொந்தளிக்கிற மாதிரி இருந்தாலும் உங்க இருதயத்தின் ஆழத்தில் ஒரு அமைதியை உங்களால் காத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இயேசு அதுக்கு நமக்கு நல்ல உதாரணமா இருக்கிறார். போட்ல போயிட்டு இருக்கிறார், நல்ல ரெஸ்ட்ல இருக்கிறார், தூங்கிட்டு இருக்கிறார், இளைப்பாறுதல் இருக்கிறார். வெளில காற்றும் கடலும் அப்படியே நல்ல கவனிங்களேன். காத்து கொந்தளிக்கிற சத்தம் அவருக்கு கேட்கல, கடல் கொந்தளிக்கிற சத்தம் கேட்கல, சீசர்கள் கத்துற சத்தம் கூட கேட்கல. அவ்வளவு காமா அமைதியா அவர் இளைப்பாரி கொண்டிருந்தாராம். வந்து எழுப்புனதுக்கு அப்புறம் தான் எந்திக்கிறார். என்னன்னா, அவருடைய அமைதியை சூழ்நிலைகள் கெடுக்க முடியவில்லை. அல்லேலூயா. சோ இப்படி அவர் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தாராம். ஆனா நாம இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அப்படியே கொந்தளிச்சிடுறோம் பாருங்க. ஆனா இந்த இடத்துல தாவீது சங்கீதக்காரன் சொல்றான், என் ஆத்மாவை எப்படியா தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன். சூழ்நிலைகள் 1000 இருந்தாலும் என் இருதயத்தை நான் வந்து அமைதியோட காத்து கொண்டேன், அப்படியாய் காத்து வளர்த்து இருக்கிறேன் அப்படிங்கிறான். இது நம்ம இதுவும் கர்த்தர் உறுதிப்படுத்தினார் பாருங்களேன். பாஸ்டர் சொன்னாங்க, மார்த்தாளை போல மரியாளை போல வந்து கற்றுக்கொள்ள அவர் உங்க பிரசனத்திலிருந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் அப்படின்ட்டு. இது நான் மெடிடேட் பண்ணும்போது இந்த தாட்ஸ் வந்துச்சு எனக்கு. என்னன்னா, இந்த மார்த்தாள் மரியாள் கதையை நம்ம எடுத்துக்கலாம். அதுல மார்த்தாள் வந்து அப்படியே பாத்திரம் விளக்குறாங்க, சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. இயேசு வந்துட்டாரு, சீசல் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு பலம் மாறணும், அப்படியே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. மரியாள் என்ன பண்றாங்க, அமைதியா உட்காந்து வேலை, ஆண்டவர் பேசுற வார்த்தைகளை உட்காந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க இருதயம், மரியாள் இருதயம், மார்த்தாள் இருதயம் ஒரு இமேஜினேஷன் பண்ணலாமே. ஒன்னு தெரியுமா, மார்த்தாள் வந்து வேலையில செஞ்சு கொண்டிருக்கும் போதே அநேக காரியங்கள் கொடுத்து என்ன பண்றா, கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறா. அப்படியே நிறைய கொஸ்டின், ஆமா நான் மட்டும் வேலை பார்க்கணுமா, அது பண்ணணுமா, இது பண்ணணும், ஒரு மாதிரி கொஸ்டின்ஸ் மேல கொஸ்டின் ஒரு மாதிரி இருந்திருக்கு மைண்டு. ஆனா நிறைய தேவ பிள்ளைகள் எனக்கு தெரியும், நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தா கூட உங்க இருதயம் அவர் மேலேயே இருக்குது. ஹல்லேலூயா. சிலர் தேவ பிரசன்னத்தில் இருந்தாலும் சிந்தனை வெளியில போய் இருக்குது. வீட்டுக்கு போய் என்ன பண்ணலாம் இப்போ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா? என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய இருதயம் அமைதியா இருக்குதா, அவரை நோக்கி இருக்குதா, ஒரு காமான இடத்துல இருக்குதா, அந்த இருதயத்தின் நிலையை தான் அமர்ந்திருப்பது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சங்கீதம் 62:1-5 அந்த வசனங்களை நம்ம பார்க்க முடியும். இந்த இருதயத்தின் நிலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4 விஷயங்களை மட்டும் அப்படியே பேசி முடிக்க விரும்புகிறேன். கவனிங்களேன், எப்படிப்பட்ட இருதயத்தின் நிலை உடையவர்களாக இருக்க தேவன் விரும்புகிறார். ஏன்னா இந்த நிலையில இருந்தால் மட்டும்தான் அவரை அறிந்து அனுபவிப்பது அல்லது அனுபவித்து அறிவது நமக்கு சாத்தியமான ஒரு காரியமா இருக்க முடியும். பதறாத இருதயம், சொல்லுங்க, பதறாத இருதயம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹார்ட் வந்து அப்படியே எப்போ பார்த்தாலும் ஒன்று பதறிக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். இந்த தயவு செய்து சொல்றேன், அது ஒரு விதமான வியாதினே சொல்ல முடியுங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அப்படியே பதறது, அப்படியே என்ன ஆயிருமோ, எதாயிருமோ, அதாயிடுமோ, ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க. ஒரு சின்ன தலைவலி வந்து அப்படியே பதறது, ஒரு சின்ன பணம் குறைவு வந்து அப்படியே பதறது. விசுவாசிக்கிறவன் பதறான். ஒரு பதறாத இருதயம் உடையவர்களாக நம்ம இருப்போமா?
அந்த பதறாத இருதயத்தின் நிலை அமர்ந்திருக்கிற இருதயத்தின் நிலையாக கூட நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லலாம், அதையுமே சொல்லலாம். அடுத்து பயப்படாத இருதயம். வேதம் சொல்லுகிறது, துர்ச்செய்தியை கேட்பதினால் அவன் இருதயம் பயப்படாது, அவன் கர்த்தரை நம்பி திடனாயிருப்பான். ஹல்லேலூயா. சோ பயப்படாத ஒரு இருதயம் அப்படிங்கிறது சரியான இருதயத்தின் நிலை அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து முக்கியமானது ட்ரிகர் ஆகாத இருதயம். இது ரொம்ப முக்கியங்க. ட்ரிகர் ஆக்கப்பட முடியாத இடத்துக்கு நீங்க இருதயத்தை வந்துடணுமா? அதாவது உங்களை யாரும் தன்னுடைய வார்த்தையினால தூண்டி விடும் பொழுது நீங்க தூண்டப்படாம இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட். ஒருத்தர் உங்களை பத்தி பேசும்போது அப்படியே உங்களுக்கு அப்படியே எந்திக்குது பார்த்தீங்களா, என்ன பேசினாலும் அப்படியே அமைதியா ஓகே. ஏன்னா உங்க இருதயம் வேற இடத்துல இருக்கும்போது, வேற ஒரு ஸ்டாண்டில் இருக்கும்போது என்ன ஆகும், உங்களால ட்ரிகர் ஆகவே முடியாது. ட்ரிகர் தூண்டப்பட முடியாத ஒரு இடத்துல நீங்க இருக்கிறது. அதுதான் இயேசுவுக்கு இருந்தது. அடுத்து கவலைப்படாத இருதயம் அப்படிங்கிறதுலாம் ஒரு நல்ல நிலை தான். ஏன்னா ஒன்று குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுது. அப்புறம் என்ன அர்த்தம், ஒரு இருதயத்திலேயே ஒரு விடுதலை இருக்கணும் பாருங்களேன், சிந்தனையில் ஒரு விடுதலை இருக்கணும் பாருங்களேன். பதட்டம், பயம், ட்ரிகர் ஆக்கப்பட முடியாதது, கவலைப்படாத ஒரு இருதயம் ரொம்ப முக்கியம். அடுத்து கடைசியா ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். பெயினை, வலியை துயரமாய் மாற்றாத இருதயம். அப்படின்னா என்னதுங்க, வலியை துயரமா மாற்றாத இருதயமா? ஒரு சிம்பிள் உதாரணத்தை சொல்றேனே. உட்கார்ந்து இருக்கீங்க, திடீர்னு நீங்க போகும்போது பிரதர் காலை மிதிச்சிட்டு போயிட்டீங்க, வலிக்குது அவருக்கு. இந்த வலிய அவர் நினைச்சா துயரமா மாற்ற முடியும். எப்படி தெரியுமா? அதை குறித்து யோசிச்சு பாஸ்டர் அடிக்கடி சொல்லியிருப்பாங்க இல்லையா, மெடிடேட் பண்றது. எதுக்காக மிதிச்சுட்டு போனாங்க, அப்போ என்ன கோவம் என் மேல, சாரி கூட கேட்காம போறாங்க, அவங்களுக்கு மிதிச்சா தெரியும். இப்படி அந்த வலியை துயரமாய் மாற்றக்கூடிய ஒரு கான்செப்ட். ஏன்னா வலி வாழ்க்கையில இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனா அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, கலங்காதிருங்கள் இல்லையா? அப்ப என்னன்னா வலி உங்களுக்கு துயரத்தை மாற்ற முடியாத ஒரு இருதயத்தின் அந்த அட்மாஸ்பியர்ல உங்க ஹார்ட்டை நீங்க வச்சுக்க பழகுனீங்கன்னா அது அமர்ந்து இருக்கக்கூடிய இருதயம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்படி இருதயத்தை அமர்ந்து இருக்கிற நிலைக்கு நம்ம கொண்டு வர்றதுக்கு நமக்கு ரெண்டு விஷயம் ஹெல்ப் பண்ணும். அதை எப்படி கொண்டு வருது அப்படின்னா, ஒன்று கர்த்தருடைய வசனத்தை எப்பவுமே தியானத்தில் இருக்கிறது. ஏன்னா வேதத்தில் சங்கீதம் 119 போட்டிருக்குது, 92ல், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் நான் என் துக்கத்திலேயே மடிஞ்சு போயிருப்பேன், அழிந்து போயிருப்பேன் அப்படிங்கிறது. பைபிள் மெடிடேஷன், கர்த்தருடைய வார்த்தையை நீங்க மெடிடேட் பண்றது மூலமா உங்க இருதயத்தை அமர்ந்திருக்கிற அமைதியான இடத்துக்கு நீங்க கொண்டு வர முடியும். இன்னொரு நல்ல ஒரு வழி என்ன அப்படின்னா, டங்ஸ்ல பேசுறது, அந்நிய பாஷையின் மூலமா நீங்க என்ன பண்ண முடியும், உங்க ஹார்ட்டை ஒரு அமைதியான இடத்துக்கு நீங்க கொண்டு வர முடியும். ஆமென். ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதா, ப்ரெஷராக இருக்குதா, ஒரு மாதிரி உங்கள் ஹார்ட் ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் ஆகுதா, உங்களுக்கு ஒன்றுமே புரியலையா, ரைட், போய் உட்காந்து நல்ல அந்நிய பாஷையில் நீங்கள் பேச ஆரம்பிங்க. ஏன்னா அதை குறித்து வேதம் என்ன சொல்லுது தெரியுமா, இளைப்படைந்தவனுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறது. அது அந்த ரெஸ்ட்டை கொடுத்துரும் அந்த டங்ஸில் பேசக்கூடிய அந்த கிஃப்ட். ஹல்லேலூயா. இப்படி உங்கள் இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அநாதி கதவுகளே உயருங்கள். என்ன தெரியுமா, நல்ல இருதயத்தை நிலையில நீங்க வச்சிருப்பீங்கன்னா உங்க ஹார்ட்டை குறித்து பைபிள் அதை டோர்னு சொல்லுது. அது ஒரு நுழைவு வாயில். அது உயர்ந்திருக்குமானால் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். நீங்க மகிமையின் ராஜாவை அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். எல்லாம் எழுந்து நிற்கலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எஸ், ஹல்லேலூயா. எல்லாரும் கண்கள் மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அந்த அக்டோபர் மாதம் அப்பாவை அனுபவிக்கிற மாதமாய், இந்த மாதம் அவரை அனுபவித்து அறிகிற மாதமாய் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். ஹல்லேலூயா. ஷேப்ரா லட்டானாதோ. ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்பா, என் இருதயம் கரெக்டா டியூன் ஆகட்டும், உங்க சத்தத்துக்கு டியூன் ஆகட்டும். எஸ், நம்ம பழைய நாட்களில் இந்த ரேடியோலாம் பார்த்துருப்போம், எஃப்எம் ரேடியோலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற சேனல் போகும்போது ஒரு மாதிரி கரண் இறையும். கரெக்டான சேனலில் நிற்கும் போது நம்ம அந்த சாங்ஸை ரிசீவ் பண்ணுவோம்.
எந்த கரகரப்பும் இல்லாம அது மாதிரி உங்க இருதயங்கள் டியூன் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஷாப்ரா டாலா மராசே கேட்டேனே பிரதானா ஷஹரதா தோ ரோட்டோ நாமா பிரிட்டேலே மேனேரே ஹாந்தோரா. ஹalleluya. அவரை அறிந்து கொள்ளுங்கள், அவரை அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள். நீங்க உங்களுடைய அமர்ந்திருக்கிற நிலையின் அளவுதான் நீங்க அவரை அனுபவிக்கக்கூடிய அளவின் நிலை. அவ்வளவுதான் நீங்க அனுபவிக்க முடியும் அவரை. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க இருதயத்தை நீங்க அமைதியா காத்துக்கொள்ள முடியுமோ. ஏன்னா அதான் சொல்லுங்க பாருங்களேன், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து இந்த ஜீவ ஊற்று புறப்படும். வாவ் ஷேப்ரனரசே. ஹalleluya ஹalleluya. கரங்களை உயர்த்தி வலது தேந்தியோ உயர்த்தியோ ஒரு அருமையான வரிகளை, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே என்று சொல்லி அருமையான ஒரு வரிகளை சேர்ந்து பாடி அவரை உயர்த்துவோமா? வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்றுமே. சொல்வோமா? வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்றுமே. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போ நீர் போதுமே. விலகாத பிரியாத. ஆமென் ஆண்டவரே, உங்க சமூகம் தான் எங்களை விட்டு விலகாது. எஸ் ஃபாதர், எங்கள் நிரந்தர சுதந்திரமா இருக்கிறபடினால அதை ஒவ்வொரு நாளும் அனுபவிப்போமாக. ஷாப்ராலா கனா மர போதுமே, நீ எப்போதும் நீ போதுமே. எஸ் டாடி, நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். அப்படிதான் நம்ம பார்த்துருக்கிறோம். இது ஆரம்ப ஸ்டேஜ் தான், கர்த்தர் மேல பாரத்தை வைக்கிறது. ஆனா அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுமா? நீங்க இனி பாரத்தை சுமக்கிற ஆட்களா இல்ல, அவருடைய பிரசன்னத்தை இனி சுமக்கிற ஆட்களாய். வாவ், அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாய், அவருடைய அபிஷேகத்தை சுமக்கிறவர்களாய், அப்படியாய் அப்பாவை அறிந்து அனுபவித்து அறிகிற அறிவில் வளர்கிறவர்களாய். எல்லா நேரத்திலையும் பாரத்தை உங்க கொண்டு வைக்கிறேன், பாரத்தை இறக்கிறேன், அது அந்த சாப்டர் விட்டுருங்க. அதுக்கு அடுத்த லெவல் வர போறோம். இனி நான் சுமக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கப்பா, உங்க பிரசன்னத்தை நான் சுமக்க போறேன். எனி டைம் எல்லா நேரமும். இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து நீங்க அப்பாவின் பிரசன்னத்தை சுமப்பீர்கள். இந்த மாதம் அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிற மாதமாய், அனுபவங்களுக்கு மேல அனுபவமாய், நியூ எக்ஸ்பீரியன்ஸ், புதிய அனுபவங்களுக்குள்ளாய் கர்த்தர் நடத்த போகிறார். ஆவிக்குரிய அனுபவங்கள் உங்களுக்காக, சில ஆவிக்குரிய மண்டலங்கள் திறக்கிறது இயேசுவின் நாமத்தில். புதிய மண்டலங்களை ஓபன் ஆகுது இந்த மாதம். அந்த அக்டோபர் மாதம் ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய மண்டலங்கள்ல சில புதிய எக்ஸ்பீரியன்ஸ் ஓபன் ஆகுது, திறக்கப்படுது. அந்த என்ட்ரி ஆகுறீங்க நீங்க. எஸ், இது வரைக்கும் இருந்த நிலையில இனி இருக்க போறது இல்ல. இது வரைக்கும் இருந்த ஜெப வாழ்க்கை, எஸ், இது வரைக்கும் இந்த ஜெப லைஃப் இல்லங்க. இது வரைக்கும் இந்த ஜெப லைஃப் கிடையாது.
நீங்க ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்க பாருங்க, நான் எப்பொழுதும் உங்க கூடவே இருக்க நான் வேண்ட ஆண்டவரே, எப்பொழுதுமே உங்க பிரசனை எனக்கு வேணும் விரும்புனீங்கல்ல, இப்படிப்பட்ட அந்த ஏக்கங்களை விருப்பங்களை அப்பா நிறைவேற்றி இந்த அக்டோபர் மாதம் அபிஷேகத்தை மேல அபிஷேகம், அனுபவங்களுக்கு மேல ஒரு அனுபவம் ரிசீவ் பண்ணுங்க. எஸ் எஸ் டாடி காட், இப்பொழுதே உடைய பிள்ளைகள் மேல ஐ ரிலீஸ் in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அதிகாலை நேரம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியில உங்க பிரசன்னத்தை ஒரு புதிய அனுபவத்தை நாங்க ரிலீஸ் பண்றோம். எங்க எல்லை எங்கிலும், குடும்பத்தின் எல்லை எங்கிலும், சபையின் எல்லை எங்கிலும் இயேசுவின் நாமத்தினாலே அதை ரிலீஸ் பண்றோம். எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அவைகள் கட்ட அவிழ்க்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி கட்ட அவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால புதிய மண்டலங்களுக்குள்ள பிள்ளைகள் பிரவேசிப்பார்களாக. இதுவரைக்கும் அவள் கண்டிராத மாற்றங்களை காண்பார்களாக, புதிய மாதங்களை பார்ப்பார்களாக, புதிய மகத்துவங்களை பார்ப்பார்களாக, புதிய ஆசீர்வாதங்களை பார்ப்பார்களாக. இதுவரைக்கும் ஜெபம் பண்ணி நடக்காதவைகள் இனி வேற லெவல்ல நடக்குங்க. ஷாப்ரா டாக்லா ராட்டா நாசே யாக்ராமா ஷாக்ரா டாலா தே ப்ரோட்டா நாசே யா 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 எஸ் 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 ஷாக்ரா பிளாட்டா நாரே. நீங்க ஜெபம் பண்ணி நடக்காதவைகள் நீங்க போய் நின்னாலே எஸ், ஏன்னா நீங்க அவருடைய பிரசனத்தை சுமந்து கொண்டு நிற்கிறபடினால நீங்க நிக்கிற